guys, very good morning. It's a happy Sunday, right? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are all safe and sound at your home and obedient to your parents. I hope நீங்க எல்லாரும் இன்னைக்கு ப்ரே பண்ணியிருக்கீங்க. இல்லனா என் கூட சேர்ந்து ப்ரே பண்ணலாமா? No blinking in between and no distractions. நம்ம மைண்ட் அப்படியே ஷட் பண்ணி கடவுள்கிட்ட மட்டும் நம்ம பேசுவோம். ஓகேவா? என் அன்புள்ள இயேசப்பா, thank you Jesus for keeping me and my family safe. நீங்க தான் அப்பா எங்க கேடகமும் பட்டயமும். Nothing can keep us safe apart from your blood and mercy for us. Take the wheels of our life and you drive it, Lord. You alone can drive it, Lord. In Jesus' name we pray. Amen. Okay guys, so நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா lesson 1. That is sin and redemption. யாருக்கெல்லாம் இந்த லெசனோட நோக்கம் என்னன்னு தோணுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ நம்மளோட இந்த லெசனோட நோக்கம் மெயினா என்ன இருக்க போகுதுன்னா, நம்ம சின்ன பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம்ம அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும், ரைட்? ஸோ வாட் இஸ் சின் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். அதே மாதிரி நம்ம ரிடம்ஷன் பத்தியும் பார்க்க போறோம். மேக்கன் கதா தியா இனி அம்ராத்தியா. I know guys, நீங்க எல்லாரும் நான் ஏதோ ஜிப்ரிஷ்ல பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா அதுதான் இல்ல. I was talking to you in Greek. Maken kata அப்படின்றது what is sin in Greek and thea enia amarathia அப்படின்றது ஹெப்ரோல சொல்லுவோம். ஸோ சின்ன்றது நம்ம இங்க என்னத்தை குறிக்கிறோம் அப்படின்ற இந்த ஓல்ட் லாங்குவேஜஸ்ல பார்க்கும்போது it literally means to fail or to miss the goal or the target. So sin means to fail or miss the goal. Goal ன்னு சொல்லும்போது இங்க அது எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு புரியல. So what is our goal here? நம்ம பைபிள்ல பேஜ் 1ல what it says, நம்ம எல்லாரும் யாரோட இமேஜ்ல கிரியேட் ஆயிருக்கோம்? God's own இமேஜ்ல கிரியேட் ஆயிருக்கோம், கரெக்டா? So the goal here is sin is failure to love God as well as love his people. The desire and the selfish act for our own benefits எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம காடையும் லவ் பண்ண மாட்டேங்கிறோம். அதே மாதிரி நம்மளோட நெய்பர்ஸ் or anybody who are desperate for help, அவங்களையும் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறோம். God says we miss the target by not obeying his commandments or the laws that he has created for us. And the main commandment on the 10 commandments பார்க்கும்போது it is actually categorized into 3 types. First type is the relationship between you and God, right? Second one pathina, it is a relationship between you and family. The third set pathina, it is a relationship between you and the society. Equalizes to what அப்படி பார்க்கும்போது sin is nothing but failure to love God and failure to love other human beings. This happens only when we have a desire or a selfish ambition that acts on our benefit. நமக்குள்ள இருக்கிற jealousiness or selfishness, எனக்கு தான், நான் தான் பெரியவன் இப்படின்னு சொல்ற அத்தனை காரியமும் தான் நம்மள என்ன பண்ணுது, இந்த கோலை மிஸ் பண்ண வைக்குது, கரெக்டா? எல்லாருக்குமே தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. So God Ezekiel கிட்ட chapter 18ல he has actually mentioned about what all happens or who will get the punishment for each and every action that they do or their parents do. ஸோ பாவம் பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குன்னு நல்லா தெரியுது இல்லையா? ஸோ யாரெல்லாம் இந்த பனிஷ்மெண்ட்டு வாங்குவாங்க? இப்போ நீ செய்கிற தப்புக்கு யாரெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் 18ல் கடவுள் தெளிவாக அதை சொல்கிறாரு. ஓல்டு ப்ராவர்ப்ஸ், ஓல்டு ஏன்ஷியன்ட் ப்ராவர்ப்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் ஈட் sour grapes and the children's teeth or set on edge. இதோட அர்த்தம் என்னன்னா, பேரண்ட்ஸ் பண்ண பாவம் பசங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இததான் கடவுள் அதுக்கப்புறமா எசேக்கியேல் 18ல நமக்கு தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார் பாவம் பண்றாங்களோ அவங்க பண்ற பாவத்துக்கு அவங்க தான்
ரெஸ்பான்சிபிள். அவங்க தான் அந்த பனிஷ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணணும். அப்பா பண்ண பாவத்துக்கு உள்ள பனிஷ்மெண்ட் வாங்க முடியாது. அதே மாதிரி பிள்ளை தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு அப்பா காரணம் கிடையாது அப்படின்றத கடவுள் இங்க விளக்கி சொல்ற. ஸோ அப்போ நம்ம தப்பு பண்ணா அப்போ என்னால இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து வெளியவே வர முடியாதாக்கா? நான் இந்த என்னோட ஆக்டிவிட்டிஸ், என்னோட மைண்ட் செட், என்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் மாத்த விரும்புறேன், கடவுளுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இது வரைக்கும் நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் நான் திரும்பியும் நான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறேன்னாக்கா அப்படின்னு சொல்லும்போது எசேக்கியேல் 18ல கடவுள் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் அவங்களோட விக்கெட் வேஸ்ல இருந்து, தட் இஸ் verse 21ல விக்கெட்னஸ்ல இருந்து அவங்க யூ டர்ன் போட்டு அவங்க லைஃபை மாத்தணும், நான் இனி ரைட் அண்ட் ஜஸ்டா வாழ போறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, they will surely live not die அப்படின்றது. ஓகேவா? none of their offenses will be remembered. அவங்க பண்ண தப்ப அவரு மறந்துடுவாரு. It literally means run to safety. யார் நமக்கு இங்க சேஃப்டி? Jesus. So whenever we have sinned and we have taken a U-turn and we want to repent and live, there is only one truth, one way, and that is Jesus. So always kids, remember this. Jesus is the truth. Can live with God by obeying all His commandments. Henceforth, after receiving the new life and the new spirit, Jesus really achieved the target. He didn't miss the goal. He lived a perfect life, and that is why He gave His life for us to protect us from the Satan. If not, நம்ம எல்லாமே சாத்தானோட சங்கிலியில அடைக்கப்பட்டு ஹெல்லில் இருப்போம். So always remember, He is the only way. So நம்ம சின்ன பத்தி பைபிள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுல சில இடம் பார்த்தீங்கன்னா Genesis 4:7 அதுல murdering someone is a sin. அதே மாதிரி John 8:34ல he who sins is a slave to sin அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And Romans 14:23ல whatever is done in doubt is a sin அப்படின்றாங்க. And James 2:9 showing partiality is a sin. 1 John 3:4 disobeying the law is a sin. And 1 John 5:17 all wrongdoing is a sin. So நம்ம இந்த தப்பை பண்ணி அந்த தப்போட கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ ஆல்வேஸ் யூல் பி லைக் ஐம் அ சின்னர், ஐ சின்ட் அகெயின்ஸ்ட் காட். அந்த கில்ட்டி கான்ஷியஸ் சம்டைம்ஸ் or maybe even a pride that I am always perfect அப்படின்றதும் நம்மள என்ன பண்ணுது? சின் பண்ண வைக்குது. Sin is basically something like it is at your door and it desires to have you, but you must remember to master over it. Genesis 4:7ல கடவுள் சொல்றார். That is where நம்மளோட DNA is so hard coded that we are bound to sin again, right? And we don't have choice. God does not want us to stress over it. He just says, remember the truth which gave you the grace, and the grace which has redeemed you from all this. So நம்மளோட Jesus தான் நமக்கு good news. The Creator became a human and He did not fail to love God and love others. He took the responsibility and lived for us. He died for our sins. He did not commit sin. 1 Peter 2:22-24ல இத தெளிவா போட்டிருக்காங்க. He raised from dead to give us the gift of life. நம்மளோட எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து அவரோட பிளட் மூலமா நமக்கு நம்மளோட ரிடம்ஷன்,
பிடியான், the word பிடியான், அதை நமக்கு கொடுத்தார். the gift of life.